வாழ்க்கையில நீங்க எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 மிகவும் மிகவும் சாதகமாக இருக்கு. மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மார்ச் 29க்கு அப்புறமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்திலையும் சரி, வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, உடல் ஆரோக்கியத்துல சரி, மனசுல சரி, ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து தெரியும். எது கிடைச்சாலும் பத்தாது. இவர்களுக்கெல்லாம் திருப்தி படவே முடியாது, திருப்தி இவங்களை படுத்தவும் முடியாது. தாயாருடைய உடல் நலத்துல கவனம் கண்டிப்பா தேவை. தாம்பத்திய உறவுல கூட சில பிரச்சனைகள் வரலாம். கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு நிதானமா இருந்தா தான் லைஃப் ரன் பண்ண முடியும். நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். மெதுமெதுவாக தொழிலில் முன்னேற்றத்தை தருவார். வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்ப நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனி பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ், சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ். சனி பயிற்சி 2025, அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29, 2025ஆம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29, 2025ஆம் தேதி அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பேச போறது சனி பயிற்சி பலன்கள் 2025 வரிசையில மிதுன ராசி. சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த பயிற்சியானது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, சனி பயிற்சி 1, ராகு கேதுவுடைய சஞ்சாரங்கள், குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைமை, இந்த 4 தான் முக்கியமா எடுத்துக்கணும். இதை வச்சுதான் பலன்களை சொல்ல முடியும். வெறும் சனி பகவானை மட்டும் எடுத்து பலன்கள் சொல்ல முடியாது. அந்த வகையில இந்த சனி பயிற்சியானது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் போன்ற 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு. செவ்வாய், ராகு, குரு பகவானுடைய நட்சத்திர பாதங்கள் பதிய புதனுடைய வீட்டில் ஆட்சி பெற்று இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிக அருமையான ஒரு ராசியாக வருகிறார்கள். மிதுன ராசி நண்பர்களுக்காகவும் நட்புக்காகவும் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. சொந்த பந்தங்கள், தாய், தந்தை, அக்கா, அண்ணன், தம்பிகளுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. அதே சமயத்தில் உங்க ராசிக்கு உள்ள சிம்பல் மாதிரி இரட்டை குணாதிசயம் படைத்தது மிதுன ராசி. உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அது என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அந்த நொடி, அந்த பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் என்பது தொடங்கும், வெற்றி என்பது தொடங்கும். அப்ப மிதுன ராசி, இப்ப மிதுன ராசிக்கு தற்சமயம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் 29, 2025 10ஆம் வீட்டுக்கு பெயரவிருக்கிறார். சனி பயிற்சி மட்டும் 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சிக்னல், அந்த ஒர்க் ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு எஃபெக்ட் தெரியும். இப்ப தற்சமயம் செப்டம்பர்ல இருக்கிறதுனால அக்டோபர் மாசத்திலிருந்தே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த சனி பயிற்சியானது 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் வீட்டுல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப ராசிக்கு 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரப்போகிறார். இதனால என்னென்ன நல்ல பலன்கள், என்னென்ன கெடு பலன்கள், என்ன தீர்வு அப்படிங்கிற வகையில் இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுறோம். முதல் விஷயம், பாக்யஸ்தானத்திலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய தொழில் காரகனான சனி பகவான். இதுதான் முக்கியம். சனி பகவானுடைய காரகத்துவத்துல ரொம்ப முக்கியமான காரகத்துவம்னா கேரக்டர்னு அர்த்தம், நேச்சர்னு அர்த்தம்.
தொழில் ஸ்தான், தொழில்களுக்கு அவர்தான் தெய்வம். எந்த தொழிலுக்கும் தொழில் அப்படின்னாலே சனி பகவான் வந்துருவார். இந்த தொழில் ஸ்தானத்திற்கு தொழில் காரகன் வரப்போகிறார். மெதுமெதுவாக தொழிலில் முன்னேற்றத்தை தருவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட பிசினஸஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகும், ப்ராஃபிட்டை நோக்கி பயணப்படும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு சார்ந்த தொழில்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்க யந்திரங்களாக வேலையாற்றுபவர்கள், ஒரு IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், போலீஸ் பீப்புள், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டாஃப்ஸ், பியூரோக்ராட்ஸ், டிப்ளமேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மார்ச் 29க்கு அப்புறமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். என்ன நடக்கும்? ஏதாவது பெண்டிங் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் உடனே கிளியர் ஆகும். டிரான்ஸ்பர் கேட்டிருக்கீங்க, பிடிச்ச இடத்துக்கு உடனே அப்ரூவ் ஆகும். ஓவராலாவே உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டி தெரியும், ஒரு பாசிட்டிவ் வைப். குடும்பத்திலையும் சரி, வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, உடல் ஆரோக்கியத்துல சரி, மனசுல சரி, ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியும். வேற என்ன நான் நடக்கணும் ஒரு வாழ்க்கையில? ஒரு சிலர் எது நடந்தாலும் சந்தோஷம் இல்லைம்பாங்க. நல்ல வேலை கிடைச்சா பத்தாது, நல்ல கணவன் மனைவி கிடைச்சா பத்தாது, நல்ல அழகான குழந்தைகள் பெற்றா பத்தாது, நல்ல பணக்கார வீடு, நல்ல காரு, பிரீமியம் காரு பத்தாது, ஃபாரின்ல லைஃப் பத்தாது. என்னதானையா வேணும் உங்களுக்கு? கடவுள் இறங்கி உங்களை மடியில உட்கார வச்சிட்டாலும் பத்தாது. பத்தாது பத்தாது பத்தாது, எது கிடைச்சாலும் பத்தாது. இவர்களுக்கெல்லாம் திருப்தி படவே முடியாது, திருப்தி இவங்களை படுத்தவும் முடியாது. நாம பேசிட்டு இருக்கிற நபர்கள் 80% பீப்புள், 85% ஆஃப் த பீப்புள், மாஸ் பீப்புள், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வேணும், ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு நல்ல நோக்கம் இருக்கணும். குடும்பத்திற்காகவோ, குழந்தைக்காகவோ, சமுதாயத்திற்காகவோ, ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி தான் பயணப்படணும். இது எதுவுமே இல்லாம எது நடந்தாலும் வேண்டாம், பத்தாது, சரியில்லை, முடியாது, நடக்காது, இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களுக்காக நம்ம பேசல. ஆக மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். தொழில்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரத்துல. ஆக செலவுகள்ல நல்ல செலவுகள், சுப செலவுகள், விரயங்கள் 2 இருக்கு. விரயங்கள்னா தேவையில்லாத செலவுகள், சுப செலவுகள்னா இன்வெஸ்ட்மெண்ட், படிப்புக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது, ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், அதுக்காக நம்ம செலவழிக்கக்கூடியது, வீட்டில் ஏதாவது பொருள் நகைகள் வாங்கணும், அதுக்காக செலவழிக்கக்கூடியது. விரயங்கள்னா தேவையில்லாத செலவுகள். கையில் ஒரு ஃபோன் இருக்கும், சாம்சங் ஃபோனு, ஆனால் ஆப்பிள் ஃபோனுக்கு தேவையில்லாத அப்கிரேட் பண்ணுறது, நெசசிட்டி இல்லாமல் ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு போகிறது வேற. இது மாதிரி ஏற்படக்கூடிய செலவுகள். அது மட்டும் இல்லாமல் வேறு சில வகைகளில் அனாவசியமான லக்ஸுரிக்காகவும், தேவையில்லாத வாழ்கிறேன், நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது. எல்லாரும் தான் வாழ்கிறாங்க. இந்த வாழறது அப்படிங்கிறது எப்படின்னா மனசை சார்ந்த விஷயம், அது உடல் சார்ந்த பணம் சார்ந்த விஷயம் அல்ல. 50,000 கோடி வச்சிருக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய வெளிநாட்டில் மிகப்பெரிய ஹோட்டல்களில் தங்கி சுகமா இருந்தாலும் கூட மனசு நிம்மதியா இல்லைன்னு சொன்னா அது வாழ்றது இல்லை, அது வாழ்க்கையும் அல்ல. எதுவுமே இல்லாத ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கீழே அப்பா, அம்மா, அண்ணா, தங்க, அக்கா, தம்பி எல்லாம் இருந்து கூட்டா உட்காந்து சாப்பிட்டு ஒரு பழைய சாப்பாடு சாப்பிட்டா கூட சிரிச்சுட்டு பேசினா கூட அது வாழ்றது. ஸோ வாழறது வாழ்க்கை என்பது பணம் சார்ந்தது இல்லை, நம்ம மனசு சார்ந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, தாயாருடைய உடல் நலத்துல கவனம் கண்டிப்பா தேவை. ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கள பார்த்துக்கணும். இது ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு பெயரப் போகிறார், அது ஒரு பக்கம். அவருடைய பார்வைகள் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையால உங்களுடைய 12ஆம் வீடு ரிஷபராசியை பார்க்கிறார். இதனால தூக்கத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். சனி பார்வையினால உங்களோட தூக்கம் கெடும். ஏன், தாம்பத்திய உறவுல கூட சில பிரச்சனைகள் வரலாம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அடுத்தபடியாக குழந்தை பிறப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். அவருடைய 7ஆம் பார்வை, அடுத்த பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார்.
இதனால தான் தலைப்பார சொல்றோம், மிதுன ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஹெல்த் வந்து காசை பிடிங்கிரும். இன்னைக்கு உள்ள மெடிக்கல் ஃபீல்டுல உங்களுக்கு உடம்பு சரியாச்சுன்னா அதை சரி பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், தலையில ஏதாவது பிரச்சனைனா காலை பிடிச்சு நோண்டுறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பணத்தை குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசெல்லாம் இன் நோ டைம் உங்க ஹெல்த் போச்சுன்னா செட்டா பறந்துடும். அப்ப எதுக்காக சம்பாதிச்சோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கா? அப்ப உடல்ல ஆரோக்கியத்தை நல்லா இருக்கும் போதே நீங்க நல்லபடியா பார்த்துக்கணும். இது ஒண்ணு. அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை என்பது அவசியம். மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது, தேவையில்லாத சண்டை போடுறது, பல வீடுகள்ல குடும்பங்கள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றதுதான் கரெக்ட் நீ சொல்றதுதான் கரெக்ட், இதுதான் பிரச்சனை. 50% ஆஃப் த ப்ராப்ளம் உங்கள் 2 பேருக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொரு 50% பிரச்சனைகள் வெளியில இருக்கிறவங்களால வருது. அது சொந்தக்காரங்களாலேயோ, அப்பா அம்மாவனாலேயோ, தங்கச்சி அண்ணானாலேயோ, இல்ல வேறு சகோதர சகோதரிகள், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ, ஆபீஸ்ல இருக்கவங்கனாலேயோ. ஒரு கணவன் மனைவினா முதல்ல முடிவு பண்ணிங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா கூட நியாயம், அடுத்தவங்களுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா நம்ம கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைன்னு தான் அர்த்தம். எப்படி வரும்? நாம் அதை கவனமா பார்த்துக்கணும். சனி பயிற்சினால கவனமா பார்த்துக்கணும்னு சொல்றோம். 2வது பாயிண்ட், இந்த உங்களுக்குள்ள வர பிரச்சனை எதனால வரும்னா, மேக்சிமம் நான் ஏமாத்தப்படுறேனோ, நான் ஏமாந்து போறேனோ அப்படிங்கிற தாக்கம் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வரும்போது வந்துடும். பிரச்சனையா அது கோபமா வெளிப்படும். அப்படி எதுவுமே கிடையாது. எந்த கணவனும் எந்த மனைவியும் ஏமாற்ற முடியாது. நாம் ஏமாத்துறவங்க வந்து ரேர், எக்ஸப்ஷனல், விதி விலக்குகளை விதி ஆக முடியாது. 80-85% கணவன்களை பத்தி பேசுறேன், மனைவிகளை பத்தி பேசுறேன். யாரையும் ஏமாற்றவும் முடியாது, படி சொல்லவும் முடியாது. விட்டு கொடுத்து போய் வாழ்றதுல தான் சந்தோஷம் இருக்கு. விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனது இல்லை. இந்த மந்திரத்தை மனசுல நிறுத்துங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, உங்களுடைய வரவழியும் சரி செலவழியும் சரி ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. புதுசா மிதுன ராசி அன்பர்களுக்கு புதுசா ஏதாவது வாங்கலாம்னு நினைப்பீங்க, அதை வாங்க போவீங்க. கையில வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அது 8,000 ரூபாய் நான் டக்குன்னு வாங்கிடுவீங்க. இந்த 10,000 ரூபாய் வேற ஒரு இதுக்காக வச்சிருக்கீங்க, அந்த பணத்துக்கு கடன் வாங்குவீங்க. இப்படிதான் அந்த வளருது. இது அப்படியே பிரச்சனை, சின்ன பிரச்சனை 10,000 20,000 20,000 50,000 50,000 1 லட்சம் இப்படி வளருது. முதல்லயே அந்த 8,000 ரூபாய்க்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்தீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் இன்னைக்கு வந்திருக்காது. இதுதான் உண்மை. பல பேரோட வாழ்க்கையில இதுதான் உண்மை. ஆக கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மிதுன ராசி என்பர்களுக்கு நிதானமா இருந்தா தான் லைஃப் ரன் பண்ண முடியும். நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் இது மிதுன ராசி என்பர்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதோட ரொம்ப முக்கியமாக மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய, நான் சொன்ன தூக்கத்துல பிரச்சனை வரலாம்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை, தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் கூட வரலாம். சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கும்போது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வரலாம். ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது முடியும் போது தான் வாழ்க்கையை தொலைச்சு நம்மகிட்டே கன்சல்டேஷன் வரவங்க பல பேர் இருக்காங்க. மனைவியும் போயிட்டாங்க, குழந்தைகளும் பார்க்க முடியல, நம்ம செய்த தப்பு நம்ம இப்போ உணர்ந்து லேட். அப்ப ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி மனைவிமார்களுக்கும் ஒரு நல்ல கணவன், நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள் இருக்கும் போது கொஞ்சம் மனசை தவற விட்டா அதோடைய பாதிப்புகள் மிக மிக அதிகம். அது மொத்த குடும்பத்தையே பாதிச்சிடும். உங்களுக்கே வந்து திருப்தி இருக்காது. பிரச்சனை இல்லாத கணவனோ மனைவியோ உலகத்திலே கிடையாது. பிரச்சனை இல்லாத ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. ஆக பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படின்னு they never existed or will never exist. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் அனுசரித்து வாழ வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஆக இதுக்கு தீர்வு என்ன? முதல் தீர்வு, சனி பகவானுடைய பயிற்சிக்கு திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று வந்து அங்க நலதீர்த்தத்தில் குளிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆடைகளை, கருப்பு வஸ்திரங்களை தானமாக கொடுத்து எள்ளு சாதம் தானமாக விநியோகம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள் வரும். 2வது, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் நீங்க சொல்ல வேணும். 3வது என்னன்னா, உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு, பசிக்க சாப்பாடு கூட இல்லாம தவிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்.
உணவளிப்பதோ, ஆடைகள் அளிப்பதோ, படிப்புக்கு உதவி செய்வது, எதுவா இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் ஒரு மனுஷன் அடிக்காம இருக்கணும், அவருக்கு பிரச்சனை பண்ணாம இருக்கணும், 7 சனி அஷ்டம சனியா இருந்தா கூட அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது சுய கட்டுப்பாடு ஒழுக்கம். இதுதான் உங்களுடைய நல்ல கர்மாவை ஜெனரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா சனி பகவான் உங்களை வச்சு சாத்திடுவாரு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. 30 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறாரு. இதை ஞாபகத்துல வைத்து செயல்படுங்க, நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆக என் உயிரினும் மேலான மிதுனராசி அன்பர்களே, மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனையும் பெற்று, ஏன் அதுக்கு மேலவும் 10 மடங்கு மிகப்பெரிய உயரத்துல நீங்க உட்கார போறீங்க அப்படிங்கிற அதிசயம் நடந்தே தீரும். அந்த நடக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் இந்த 6 மாசம் இருக்கு. இப்ப செப்டம்பர் மாசத்துல இருக்கும். இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி இன்னும் முடியறதுக்கு 6 மாசம் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த 6 மாசம் கழிச்சு வரக்கூடிய சனி பயிற்சியுடைய பலன்கள் இப்போதுல இருந்தே அந்த சிக்னல் சிம்பாலிக்கா சில விஷயங்கள் நல்லதாக மாறிக்கொண்டுதான் இருக்கும்.